ஹலோ நண்பா, வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம 2003ல் ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட எ டேல் ஆஃப் டூ சிஸ்டர்ஸ் படம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த படத்தோட கதையை எடுத்துக்குவோம். சுமி, சியோன்னு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்கும்போது அவங்க அப்பா ஒரு டாக்டரு, அவங்க அம்மா பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வைக்கிறாரு. அந்த நர்ஸையே கடைசியில் வச்சுக்கிறாரு. இந்த நர்ஸ் வந்து நம்ம சியோன் ரொம்ப போட்டு கொடுமைப்படுத்துறா. அவ கொடுமைப்படுத்தினாலும் அவளுக்கு என்ன நேர்ந்தாலும் அது அவங்க அக்கா சுமி கிட்ட தான் சொல்லுவா. அவங்க சித்தி கிட்ட இருந்து இந்த பிள்ளைய காப்பாத்துறது தான் இவளோட வேலை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல நம்ம அவங்க சித்திக்காரியோட தம்பியும் அவங்க ஒய்ஃபும் இந்த வீட்டுக்கு வந்து லஞ்சுக்கு வரும்போது சாப்பிட்டுக்கு இருக்கும்போது அவன் தம்பியோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வந்துடுது. வந்தவுடனே அவ ஒரு மாதிரி கீழே விழுந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி துடிச்சுக்கிட்டு அங்கே ஒரு அமானுஷத்தை பார்க்குறான். அதோட கட் பண்ணா அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுறான். அப்பா அவன் கேட்குறான், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆனா அப்படின்னாக்கு, இல்லை அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஒன்று இருக்கு அப்படின்னு அவ சொல்றா. இதுக்கப்புறம் இந்த கடையில என்னென்ன மர்மங்கள் நினைச்சு நீங்களும் நம்மளும் எதிர்பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட்டு, யாருமே கணிக்க முடியாத ஒரு கிளைமேக்ஸ் அந்த படத்தோட கதை. இந்த படத்துல பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ளேயே தான் பாதி நேரம் படம் நடக்கிற மணிக்கே இருக்கும். சினிமாட்டோகிராஃபி மிரட்டியிருந்தாங்க. படத்தில் மியூசிக் ஸ்லோ ட்ராமா தான் அது, ஆனால் மியூசிக் செம்மையாக இருக்கும். ஒரு மணி நேரத்தை வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் படம். ஆனால் அதுக்கப்புறம் படம் வேறு லெவலில் இருக்கும். செம்மையாக எடுத்திருப்பாங்க ஒவ்வொரு சீனும். அதில் இந்த சியோன்ற பொண்ணு வந்து இந்த சுமிக்கிட்ட சொல்லும் போது அவளுக்கு ஒரு சிலமான கனவுகள்லாம் வர மணி ஹாரர் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நல்லாவே எடுத்தாங்க படத்தில். படத்தில் நடித்த எல்லாருமே ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் அந்த சுமின்ற கேரக்டர் நடித்த பொண்ணு வந்து தரமாக நடிச்சிருந்துச்சு படத்தில். இந்த படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட ட்ரை பண்ணுங்க. நான் இதில் அடல்ட் கண்டென்ட்லாம் எதுவுமே கிடையாது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபேமிலியோட இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். இன்னொன்று, இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ஆளவந்தான் படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. அந்த ஆளவந்தான் 2001 எடுத்தாங்களா, இது 2003 எடுத்துக்காங்க. கமல் சாரோட ஒன்லைனே ஹாரர் மிஸ்ட்ரியாக எடுத்துட்டாங்க இவங்க. இன்னொன்று, இந்த படம் வந்து அமெரிக்காவில் முதல் ரிலீஸ் பண்ண கொரியன் திகில் படம் இந்த படம் தான். நிறைய அவார்டு வாங்கியிருக்கோங்க. நம்ம விக்கிபீடியாவில் படித்தோம். உண்மையில தரமான படங்க. நம்ம சைட்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இந்த படம் உங்களுக்கு அமேசான் பிரைம் ஓடிடியில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சைட்லேருந்து ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.